வெல்கம் டு எக்ஸ்ட் பண்ணி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸசைஸ் 3.1ல் 5th சம் பார்க்க போகிறோம். கொஷின் ரீட் பண்ணுறேன். ஃபைண்ட் த சம் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் ரூட் ஆஃப் த ஈக்குவேஷன் 2x பவர் 4 மைனஸ் 8x கியூப் ப்ளஸ் 6x ஸ்கொயர் மைனஸ் 3 ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்துட்டு இந்த a ஈக்குவல் டு 2, b ஈக்குவல் டு -8, c ஈக்குவல் டு 6, d ஈக்குவல் டு 0, அப்புறம் e ஈக்குவல் டு -3ன்னு சொல்லி எழுதிக்கலாம். சரிங்களா? ஏன் இங்கே டிக்கு பதில் 0 போட்டிருக்கோம்னா இங்கே எக்ஸே வரல, ஸோ அதனால டிக்கு பதில் 0 போட்டோம். இப்போ S1 கண்டுபிடிச்சோம்னா ஆல்ஃபா பீட்டா காமா ப்ளஸ் டெல்டா ஈக்குவல் டு இதோட ஃபார்முலா b மைனஸ் b பை ஏ. அப்புறம் பியோட வேல்யூ வந்துட்டு -8, பட் இங்கே ஆனால் இங்கே மைனஸ் இருக்குது, ஸோ மைனஸும் கேன்சல் ஆயிரும். அப்போ 8/2 வந்துடும். இது கேன்சல் பண்ணால் நமக்கு 4 கிடைக்கும். S2 வேல்யூ வந்துட்டு ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் ஆல்ஃபா காமா ப்ளஸ் ஆல்ஃபா டெல்டா ப்ளஸ் பீட்டா டெல்டா ப்ளஸ் காமா டெல்டா அப்படின்னு நம்ம கிடைக்கும். இதோட வேல்யூ வந்துட்டு c பை ஏ. இது வந்துட்டு சியோட வேல்யூ வந்துட்டு 6, ஏவோட வேல்யூ வந்துட்டு 2. இது கேன்சல் பண்ணாலும் நமக்கு 3 கிடைக்கும். ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் ப்ளஸ் டெல்டா ஸ்கொயர் இது இன்ட்டு பண்ணாலும் நமக்கு இது கிடைக்கும். இது வந்துட்டு நம்ம இதோட ஃபார்முலா. சரிங்களா? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா beta plus beta gamma plus alpha gamma plus alpha delta plus beta delta plus gamma delta அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். இது கூட சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு 4 பவர் 2 மைனஸ் 2 இன்ட்டு 3 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இந்த ஃபார்முலா கூட சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இது ஸ்கொயர் பண்ணோம்னா நமக்கு 16, இது இன்ட்டு பண்ணோம்னா நமக்கு -6 கிடைக்கும். இது சால்வ் பண்ணோம்னா நமக்கு 10 கிடைக்கும். தேங்க்யூ.